இதை பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் மகாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இனிமே நான் வைக்கிறதா சட்டம். இனிமே எல்லாரும் நான் சொல்றதா கேட்கணும். இத பாரு அரவிந்த், டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ், ஜஸ்ட் கெட் அவுட். முடியாது. நீ இவங்க எல்லாரும் முன்னாடி நான் சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லு. அப்போதான் இவங்க என்னை நம்புவாங்க. நாளைக்கு நான் வந்தாலும் மதிப்பாங்க. இத பாரு, நான் அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத அரவிந்த். ஜஸ்ட் கெட் அவுட். நோ நோ நோ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் இங்க இருந்து போறேன். பாருங்க மணி, முதல்ல இவரை வெளியே அனுப்புங்க. யாரு நானா? என்ன மணி நீங்க நானே கேக்குறீங்க? இந்த ஆபீஸோட எக்ஸிகியூட்டிவ் நீங்க தானே? வெளியே அனுப்புங்க. என்ன பாக்குற அரவிந்த் சார், வாங்க சார். வாங்க சார். நோ 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 டச், நாட் டச்சிங். ஹவ் டேர் யூ டே? என்னது டேயா? யார பார்த்து டேங்கற? திஸ் இஸ் டூ மச் அரவிந்த். இவர் இந்த ஆபீஸ் எக்ஸிகியூட்டிவ், மரியாதை கொடு. மரியாதை? ஆட்டோக்காரனுக்கு மரியாதை? இது பெரிய ஆபீஸ், இது பெரிய போஸ்டிங், சீஃப் எக்ஸிகியூட்டிவ். படி. என்ன மணி இது? அவன் தான் இவ்ளோ பேசிட்டு இருக்கானா? நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? மகா மணி, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவன் உங்களை நம்ம ஆபீஸ்ல இன்சல்ட் பண்றான், வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே மணி. சார் தயவு செஞ்சு வெளியில போங்க சார். நீ யாருடா என்ன வெளியே போக சொல்றதுக்கு? அதான் மகா மேடமே வெளியில போக சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? நீதான் வாழ முடிச்சுனா சுத்துவ. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை, வெளியே போடா. ஏய் டேயா, என்ன பார்த்து மகா சி. ஆமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கும் மகாக்கும் அப்படி என்ன கனெக்ஷன்? வாட்டியா? உனக்கு மகா யாருன்னு தெரியுமா? she is my wife. முன்னாடி நிரூபிச்சு காட்டட்டுமா? ஓகே, கம் மகா, let us hug ourselves. Come darling, come here. No, hey அரவிந்த், hey, take off your hand, man. Hey, you're wrong. Hey. என்ன அடிச்சிட்டியா நீ? என் மேலே கை வச்சிட்டியா? பாருமா. மகா நெல்லு, நீ செஞ்சது பெரிய தப்பு மகா. ஏன் இப்படி செஞ்ச? நான் வீட்டுக்குள்ள இப்பதான் கால் எடுத்து வைக்கிறேன், அதுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. எவனோ ஒரு கூலிக்காரனை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு என் மகனை அடிக்க சொல்லியிருக்கியா நீ? ஏன் அடிக்க சொன்னு கேட்க மாட்டீங்களா? போய் உங்க பிள்ளைய கேளுங்க. அவன் என்ன பண்ணாலும் நீ பண்ணது தப்பு மகா. அவன் உன்னை கட்டிக்க போற வேண்டி. இத பாருங்க, உங்க பிள்ளை என்ன பண்ணாலும் என்னால பொறுத்துட்டு போக முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. இத பாருங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரிஞ்சாகணும் எனக்கு. முதல்ல அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்னால அதெல்லாம் முடியாது அத்தை. முடியாதுன்னா இப்ப ஏன் முடிவை கேளு. சாந்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. இப்பதான் பொறுமை அவசியம். நான் பேசிக்கிறேன், நீ உக்காரு. மகா, இப்படி வாமா. ஏமா, உன்னை நான் குழந்தையிலிருந்து எடுத்து வளர்த்தேன். அது நீ என் புள்ளை ஆள் வச்சு அடிக்கிறதுக்கா? மாமா, என்ன நீங்களுமா புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அரவிந்த் குடிச்சிட்டு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தான். அங்க வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப சட்டையை பிடிச்சி சண்டை இழுத்தான். ஏன்னு கேளுங்க, அவன் குட் மார்னிங் சொல்லல. அப்புறம் ஏன் கிட்டயும் மிஸ்பிஹேவ் பண்ணான். இருக்கட்டுமே மகா, அரவிந்த் யாரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே. நீ ஏன் அவனை அடிக்கணும்னு ஆர்டர் கொடுத்தா? நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் எப்படிமா அவனை மதிப்பாங்க? உன்னையே எப்படிமா மதிப்பாங்க? நான் எத்தனை தடவை தான் சொல்றது, கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் இன்னும் எதுவும் யோசிக்கல மாமா. அந்த பிரச்சனையே இந்த பிரச்சனையோட மிக்ஸ் பண்றீங்க. அரவிந்த் குடிச்சிட்டு தப்பா நடந்தா, அதுதான் இப்ப ஆக்சுவலான பிரச்சனை. அது ஒரு பெரிய தப்பா?
ஊர் உலகத்துல யாரும் குடிக்கிறது இல்லையா? நீ எப்ப பார்த்தாலும் அந்த ஆட்டோக்காரனோட ரூம்குள்ள காலையில சாயங்காலத்துல எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கியே, அது மட்டும் சரியா? உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இப்படி விதண்டாவாதமா பேசினா நான் என்ன செய்யறது? மகா, ஃபாரின்ல எல்லாம் பீர் குடிச்சிட்டு ஆபீஸ்ல வேலை செய்யறது சாதாரண விஷயம். ஏன் அண்ணன் ஃபாரின்ல வளர்ந்தவன், அவனுக்கு இதெல்லாம் சாதாரணமா தெரிஞ்சிருக்கு. அத நீ தான் புரிஞ்சுக்கணும். ஏய் ஸ்ருதி, நீயுமா? என்ன இருந்தாலும் என் அண்ணனை திட்டினது நல்லா இல்ல. அதுவும் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி அவனை அடிக்க வச்சு நீ வேடிக்கை பார்த்திருக்க. எனக்கு உன் மேல ரொம்ப வருத்தமா இருக்கு. அரவிந்த் எவ்வளவு ஃபீல் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஸ்ருதி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? இல்ல மகா, தப்புனா தப்புதான். இது வரைக்கும் நான் ஏதாவது உனக்கு எதிராக பேசியிருப்பேனா? அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டாவது உனக்கு தான் நான் எப்பயும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப தப்பு மகா. ஏய் ஸ்ருதி, அரவிந்த் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு கேர்லெஸ் டைப் தான். அவனை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்க கூடாது. அரவிந்த் எங்க? உள்ளதான் இருக்கான். கூப்பிட அவன. என்னடி அது சத்தம்? அரவிந்த் தான் வீட்ல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். என்னது? வீட்லயே குடிக்கிறானா? எல்லாம் உன்னால தாண்டி. பால் கூட குடிக்க மாட்டான் என் புள்ள. இப்போ வீட்லயே தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். இது இப்படியே போய் நாளைக்கு விஷத்தை குடிப்பான். ஏண்டி என் புள்ளைய இப்படி கொல்ற? இதுக்காக அவனை நாங்க வெளிநாட்டுல இருந்து வர சொன்னோம். கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிற, கேட்டா காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. உன்னால தாண்டி அவன் குடிக்காரனா மாற போறான். ரத்த வந்து எடுத்து சாக போறான். இப்பவே சொல்லிட்டேன், அதுக்கு நீ தாண்டி காரணம். அத்தை, மகா, he is very violent. We just cannot control him. சாயந்தரம் வரும்போதே பாட்டிலும் கையுமா வந்தாம்மா. வந்ததும் எல்லா பொருளையும் உடைச்சி ஒரே தகராறுமா. சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். அவனை எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலம்மா. எங்க அரவிந்த் இது மாதிரி இருந்ததே இல்லை. கேட்டா ஒரு கூலிக்கார ஆபீஸ்ல என்ன அடிச்சிட்டான், அவமானப்படுத்திட்டான்னு சொல்றான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. அரவிந்த், அரவிந்த், டேய் அரவிந்த், இங்கே என்ன அடிக்க வந்துட்டியா நீ? நீயா? என்னடி அந்த சுப்பிரமணிய என்ன ஆபீஸ்ல அடிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இங்க வந்து என்ன பிலிம் காட்ட வந்திருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இது என்ன வீடா இல்ல பாரா? நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண, அதனால தான் அவர் அடிச்சாரு. என்னடி மிஸ்பிஹேவ் பண்ண? சொல்லு. வா வா வா, உட்கார் உட்கார் உட்கார், இடம் இருக்கு, வா. இத பாரு, டோன்ட் இரிட்டேட் மீ. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ற? வீடு வேற தேர்ந்து போச்சு. எங்க பார்த்தாலும் அவன் அடிக்க வர மாதிரியா இருக்கு. இத பார், அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் காலி அடிச்சா குடிப்பேன் குடிப்பேன், குடிச்சுக்கிட்டு தானே இருப்பேன். படி வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு எப்படியாவது போய் தொலை. ஒரு பாட்டிலையும் காணும். உடைக்காம போடி மாமா மகளே. மகா போயிட்டியா? அந்த சுப்பிரமணி எந்த ஜில்லாவில் இருந்தாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்.
மார்னிங் பூஜா. எந்திரிச்சிட்டீங்களா? போங்க அத்தை, என் கூட பேசாதீங்க. என் பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. என்ன பிளான்மா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? உங்களை யார் இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருக்க சொன்னது? நான் எப்போ எந்திரிக்கிற டயத்துல தான் எந்திரிச்சேன். நான் எழுந்திருச்சு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு பால் காய்ச்சி காஃபி போட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஹெவி சர்ப்ரைஸ் பண்ணணும். நீங்க பெட்ல உட்காந்து பெட் காஃபி குடிக்கணும். அது நான் ஆசையா பார்க்கணும்னு பிளான் போட்டேன். இப்படி பொசுக்குன்னு எதிரில வந்து நிக்கிறீங்களே. பூஜா, எனக்கு நீ பெட் காஃபி கொடுக்கவே முடியாது. ஏன்? பாயிண்ட் நம்பர் 1, நான் எந்திரிக்கிறது 4 AM. நீ வேணா 4 PM பார்த்திருப்ப, 4 AM பார்த்திருக்க மாட்டேன். நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு இந்த பெட் காஃபியே பிடிக்காது. அது எப்படிவா பல்லு விளக்காம நைட்டெல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டு காஃபியை பெட்லயே குடிக்கிறது என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுமா. அது ஒரு தனி டேஸ்ட் அத்தை. ஆமா அத்தை, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் 4 PM பார்த்திருக்கேன், ஆனா 4 AM பார்த்ததே இல்ல. எங்க வீட்ல 11 மணிக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சதே இல்ல. பெட் காஃபி தரலன்னு எங்க வீட்ல இருந்த எல்லா வேலைக்காரங்களையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் எங்க அப்பாவே எனக்கு பெட் காஃபி போட்டு கொடுக்கற பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. எங்க அப்பா என்ன வழக்கு தெரியாம வளர்த்துட்டாரு அத்தை. அவர் செஞ்ச ஒரே தப்பு, ஒரு தடவை கூட என்ன பலர்னு அடிச்சதே இல்ல. எனக்கும் ஒரு அம்மா இருந்திருந்தா நான் இப்படியெல்லாம் வளர்ந்திருப்பேனா? ஜெயிலுக்கு தான் போயிருப்பேனா? சந்தோஷமா ஒரு குடும்பம் அமைச்சுக்கிட்டு புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு என் குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி அதை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கும் கந்த சஷ்டி கவசம் சொல்லணும்னு ஆசைதான். நல்ல ருசியா சமையல் செய்யணும்னு ஆசைதான். என்னால முடியலையே. ஏன் முடியாது? உனக்கு என்ன வயசாயிடுச்சா? இப்ப கத்துக்கிட்டா கூட யூ கேன் ஸ்டில் டூ இட். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். என்ன அத்தை? பூஜா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்னும் மோசமானவர் இல்லம்மா. இவ்ளோ சின்ன வயசுல ஒரு ஷார்ப் பிசினஸ் அக்யூமென், மார்க்கெட்டிங் டைமென்ஷன்ஸ், மேன் பவர் ஹேண்ட்லிங், ஒரு ஸ்வீட் கடை வச்சிருந்த, 100 பேருக்கு மேல வேலை கொடுத்திருந்த, கப்பல் பிசினஸ் பண்ண. அது எப்படி நடந்துச்சோ அதெல்லாம் இல்ல, நீ பண்ணினல்ல, யூ டிட் இட். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் இவ்ளோ சின்ன வயசுல இதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுமா. கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். நீ இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு உனக்கு பின்னால யாரு இருந்திருக்காங்க? உங்க அப்பா தான் இருந்திருக்காரு. கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கேன், சட்டத்தை ஏமாத்த கத்துக்கிட்டேன், ஒரு குடும்பத்தை கலைச்சு விட்டேன். இதெல்லாம் விட்டுட்டீங்களே அத்தை. பூஜா, அப்படிலாம் பேசக்கூடாது. இந்த பாரு, நீ எப்போ மனசு திருந்தி தவறுலாம் ஏத்துக்கிட்டியோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேமா. நீயும் எல்லாத்தையும் மறக்கணும். இன்னொன்னு சொல்லட்டுமா பூஜா? மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு நம்ம வாழ்ந்தா நமக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும் தெரியுமா மனசு? சரிங்க அத்தை. That's good. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச? ஆச்சரியமா இருக்கு. நான் இப்போ புது பிறவி எடுத்திருக்கேன். இந்த மாற்றத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அத்தை. எனக்கு இப்போதான் வாழ்க்கைனா என்னன்னு பிடிபட்டிருக்கு. இந்த மாற்றத்துக்கெல்லாம் ஜெயில் தாமா காரணம். எஸ், அந்த ஜெயில் வாசம் தான் உனக்கு ஒரு ஒழுங்கு கொடுத்துருக்கு, சிந்திக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கு. ஜெயில் தாமா உனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கு அத்தை. இப்ப ரிலாக்ஸ்டா சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப. இப்ப மாதிரியே எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும். என்னது இது? தலைய தோட்டாமலே அப்படியே சும்மா கட்டிட்டு இருக்க? திரும்ப. ஐயோ, கோல்டு வரும்.
இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. ஏய் சுப்பிரமணி, வாங்க மேடம், வாங்க சார். மூஞ்ச பார்த்தா கும்பிடுற, முதுக பார்த்தா குத்துற, ரெட்ட வேஷமா போடுற நீ. என்ன மேடம் ஏய். சொல்றீங்க? எதுக்குடா என் பையனை அடிச்ச? சார் அவர் ஆபீஸ்ல மகா மேடம் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரு, அதான். ஏய், அதுக்காக கை நீட்டுவியா? அவன் முதலாளிடா. சார் ஆபீஸ் டைம்ல குடிச்சிட்டு வந்தாரு. அதுவும் இல்லாம ஆபீஸ் ஸ்டாஃபை கை நீட்டி அடிச்சிட்டாரு. என்னையும் தப்பு தப்பா பேசினாரு. அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா மகா மேடம் கிட்ட ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா பிஹேவ் பண்ணாரு, அதான். அவன் அப்படிதான் நடந்துப்பான். அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு அவளுக்கு அப்படி என்னடா இருக்கு? இத சொன்னாலும் அடிப்பியா? எங்க என்ன அடி பாப்போம். டபார், நீ வந்த நாள்ல இருந்து எங்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு. அது வரைக்கும் எங்க ஃபேமிலியில ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. மகா எங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது. நீ அவளை எப்படியோ தூண்டி விட்டுட்ட. ஏய், நீ என்ன சொக்குப்படி போட்டு எனக்கு தெரியலடா. மகா இந்த அளவுக்கு வந்துட்டா. ஏய், கை குழந்தையோட நடு ரோட்ல நின்றுகிட்டு இருந்த உனக்கு நாங்க வீடும் கொடுத்து வேலையும் கொடுத்து நல்ல சம்பளத்தையும் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தோம். அதுக்கு செய்யற நன்றி கடனா இது? என்னங்க நீங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதை விட்டுட்டு சும்மா கெஞ்சிட்டு இருக்கீங்க அவங்கிட்ட? ஏய், என் புள்ள என்னை கண்டா நடுங்குவான்டா. ஆனா நீ அவனை அடிச்சதுல விரக்தி ஆகி வீட்லயே என் கண்ணு முன்னாடியே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீடா. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, வீட்லயே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. அதே மாதிரி தான் ஆபீஸ்க்கு தண்ணி அடிச்சுட்டு வந்தாரு. அதனால தான் அவர் அடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதை தவிர எனக்கு அவருக்கு எந்த பகையும் கிடையாது சார். ஏய், திரும்ப திரும்ப அதே கதையை சொல்லிக்கிட்டு, அது எங்க ஆபீஸ், என் பிள்ளையோட ஆபீஸ், மகாவை கட்டிக்க போனோட ஆபீஸ். அவன் தண்ணி அடிச்சிட்டு வருவான், இல்ல எப்படி வேணாலும் வருவான். அவன் இஷ்டம் போல நடந்துப்பான். அத கேட்க நீ யாருடா? டேய், நீ எங்க இருந்து வந்த? உன் குடும்பம் எங்க இருக்கு? இந்த பிள்ளை யாரோடது? இது என் குழந்தை மேடம். அதை எப்படி நாங்க நம்புறது? உன் பொண்டாட்டி ஏன் வரல? அவ இருக்காள போயிட்டாளா? அவ போட்டோ கூட இதுவரைக்கும் காட்டினதில்ல. உனக்கு அப்பா அம்மா கிடையாதா? அனாதையா நீ? ஆட்டோக்காரனா இருந்த, ஆபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆயிட்ட. உன் குடும்ப ஹிஸ்டரி மிஸ் ஆகுதே. என்னடா மர்மம் அது? உன் பொண்டாட்டிக்கு அப்பா அம்மா கிடையாதா? உனக்கு சொந்த பந்தமே இல்லையா? ஏன் யாருமே உன்னை பார்க்க வர்றதில்ல? ஏதோ கிரிமினல் மாதிரி வந்து அவுட் ஹவுஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்க. இந்த குழந்தைய பெத்தியா இல்ல பெரிய ஆஸ்பத்திரில இருந்து திருடினியா? இது உன் குழந்தைதானா இல்ல வேற எவனுக்காவது பிறந்ததா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. என்ன வேணாலும் திட்டுங்க, என் தலையெழுத்து கேட்டுக்கிறேன். ஆனா என் குழந்தைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்படி வாடா வழிக்கு. பச்சை குழந்தை இத பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு ரத்தம் கொதிக்குதே. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிச்சிருக்கே. எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க ரத்தம் எப்படி கொதிக்கும்? நீ கண்டதையும் பேசி மகா மனச குழப்பிட்ட. உன்ன மேடம், நான் நேத்து வந்தவன், நாளைக்கே போக போறவன். என்னால உங்க குடும்பத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். நான் வேற இடம் பார்த்துட்டு நாளைக்கே கிளம்பிடுறேன் மேடம். அப்படியெல்லாம் நாங்க உன்னை சும்மா விட்டுற மாட்டோம். அதுக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு போ. ஏய், எந்த ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி என் பையனை நீ அடிச்சியோ, அதே ஆபீஸ் ஸ்டாஃப் முன்னாடி நீ என் பையனை கௌரவமா நடத்தணும், அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுவும் நீ இன்னைக்கே செய்யல. நாளைக்கே உன்னை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன் குடும்ப ஜாதகத்தை ஒட்டு மொத்தமா அலசி ஆராய்ஞ்சி உன்னை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ஜாக்கிரதை. ஏய் வாடி. எல்லாரும் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ். அரவிந்த் சார், எல்லாரையும் வர வச்சு மன்னிப்பு கேளு. எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. அரவிந்த் சார இங்க சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. இவர் நம்ம எம்டி ராஜசேகர் சாரோட மகன். கனடால பெரிய வேலையில இருந்தாரு. நம்ம கம்பெனியை நல்லபடியா நடத்தணும்னு சொல்லி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீங்க எல்லாரும்
அவரை நம்ம ஆஃபீஸ்க்கு வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் சார். அது மட்டும் இல்ல, இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. இவர்தான் நம்ம மகா மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதனால நம்ம எதிர்கால எம்டி அரவிந்த் சார் தான். நேத்து எதிர்பாராத விதமா ஒரு கசப்பான சம்பவம் நடந்துருச்சு. உங்க எல்லார் முன்னாடியும் நான் அரவிந்த் சாரை அடிச்சிட்டேன். அதுக்காக நான் அவர்கிட்ட பகிரங்கமா மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். அரவிந்த் சார், நடந்த சம்பவத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐம் சாரி. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆ. நேற்று என் சட்டையை பிடிச்சானே, அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கூப்பிடுவன கணபதி. அதுக்கு வேற ஆளை பாருங்க சார். ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இன்னைக்கு நாட்டில் பல கம்பெனிகளில் வேலை செய்யவே ஆள் கிடைக்கல. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பேசுங்க. நான் நடு ரோட்டில் வேலை இல்லாமல் நிற்பனே தவிர என் தன்மானத்தை இழந்து இந்த மாதிரி குடிகாரங்கிட்ட கையேந்து நிற்க மாட்டேன். நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன். யூ ஆர் ஃபயர்ட். கெட் அவுட் ஆஃப் மை சைட். அதான் நானே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறேனே, அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறது? மணி சார், நான் வரேன் சார். கணபதி, நீயும் வேலையும். ஹலோ, அவன் போனா என்ன? மீதி இருக்கவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லு. சார் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேற்று அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ எல்லாரும் இங்கே தானே இருந்தாங்க. கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்பீங்களா இல்லையா? லுக், அப்படி கேட்காதவங்க இப்போ ஒருத்தன் போனானே, அவன் பின்னாடியே உங்க மூட்டை பிடிச்சல கட்டிட்டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். நான் நினைச்சேன் நாளைக்கே இந்த கம்பெனியில் 100 பேர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். நான் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன்னிப்பு கேட்பீங்களா இல்லையா? Come on, I say, கேட்பீங்களா இல்லையா? சாரி சார். Good. That's good. I like this. Look, இனிமே நான் டெய்லி ஆஃபீஸுக்கு வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று எனக்கு குட் மார்னிங் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இனிமே இந்த ஆஃபீஸில் எல்லாரையும் நீங்கள் பேர் வச்சு தான் கூப்பிடணும். என் அரவிந்தனை கூப்பிடலாம், சுப்பிரமணியனை கூப்பிடுங்க, மகாவை கால் பை ஹர் நேம் மகா. இஸ் தட் கிளியர்? அப்ப இந்த கம்பெனி எம்டி வந்தாருனா? அவர் பேர் ராஜசேகர், அதானே அவர் பேரு. அப்படியே கூப்பிடுங்க. சார், அதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு சரி வராது சார். லிசன் மிஸ்டர் சுப்பிரமணி, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இனிமே இந்த கம்பெனியில் இதுதான் ரூல்ஸ். ஓகே? இதுக்கு மேலேயும் இந்த ஆஃபீஸில் யாராவது சாரு மோரு பீருன்னு கூப்பிட்டாங்கன்னா நான் அதை கெட்ட வார்த்தையாக கன்சிடர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு half a day salary கட். ஓகே. இந்த ஆஃபீஸில் நான் ஒரு பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வர போகிறேன். ஃபாரின் செக்டார் ரேஞ்சுக்கு நான் இந்த கம்பெனியை டெவலப் பண்ண போகிறேன். இஸ் இட் கிளியர்? ஸோ ட்ரை டு சப்போர்ட் மீ. Okay, come on, staffs. Get back to your seats and do your jobs. சுப்பிரமணி, சொல்லுங்க சார். இப்போ தானே சொன்னேன், கால் மை நேம், டோன்ட் கால் மீ சார். இஸ் இட் கிளியர்? சாரி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐல் கோ டு எம்டி கேபின். அஃபிஷியல் ஒர்க் இருந்தால் அங்கே வந்து பேசுங்க. ஓகே சார். என்ன குடும்பம் சார் இது? இந்த இவ்வளோ பெரிய சடிஸ்டாக இருக்கான். ப்ளீஸ், நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டாஃப் தான். மகா மேடம் வந்த உடனே இங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது. போங்க. சரிங்க சார். இவ ஒருத்தி போன் இங்க வச்சுட்டு எங்க போனா? மகா, ஹலோ. நான் சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க, நான் ஸ்ருதி பேசுறேன். மகா இல்லையா ஸ்ருதி? அவ போன் இங்க வச்சுட்டு மொட்டை மாடிக்கு போயிருக்கா. மகா வந்தா கொஞ்சம் பேச சொல்றியா? பரவாயில்ல மணி சார், நீங்க என்கிட்டயே சொல்லுங்க. அரவிந்த் ப்ராப்ளம் தானே? எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதான் வீட்ல பத்திக்கிட்டே எரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. அதுல என்ன எடிட் பண்ணமோ அதை எடிட் பண்ணி மகா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, அரவிந்த் இன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் முன்னாடியும் பேசினாரு. நீங்க தான் அவனை எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டீங்களே, அது தப்புன்னு உங்களுக்கு தோணல? ஸ்ருதி,
அதுக்காக நான் உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அவமானப்பட்டது தானே. உங்க குழந்தைய நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன் தெரியும் ஸ்ருதி. அதுக்காக நான் எவ்வளவோ உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நேரத்துல இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டதும் எனக்கு உங்க மேல எவ்வளவு ஆத்திரம் வந்தது தெரியுமா? ஆனா எங்க அண்ணன் பண்ணதும் தப்பு. அதனாலதான் நான் சைலண்டா இருந்துட்டேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நீ இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் உன்கிட்ட இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயத்தையே சொல்லிடுறேன். சரி, நான் இந்த விஷயத்த மகா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிம்மா. தேங்க்ஸ் ஸ்ருதி. பாய். உட்காரு. நான் எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு கோர்ட்ல கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. எனக்கு புரியலையா அத்தை? என்னோட பிஏ வேலையை விட்டு போயிட்டாமா. ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஒரு புது கேஸ் வந்திருக்கு, ரொம்ப முக்கியமான கேஸ். ஆனா மோகன் சர்மா தான் எதிர்த்தரப்பு வக்கீல். அங்கிளா? மோகன் சர்மாவா? அந்த ஆள் தான். ஒரு மர்டர் கேஸ்மா. அதுக்கான நிறைய வேலைகள்லாம் இருக்கு, நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு யாராவது ஒரு பெரிய ஹெல்ப் வேண்டியிருக்குமா. அதனால நீ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது. அத்தை, எனக்கு ஈபிகோ பத்திலாம் என்ன தெரியும்? என்ன தெரியணும் ஈபிகோ பத்தி? பூஜா, பேசிக்கலி நீ படிச்ச பொண்ணு, ஓகேவா? சமையல் மட்டும் நீ தெரிஞ்சுக்கூடாதுமா, அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. உன்னோட பலம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சில பேருக்கு சில டேலண்ட்ஸ் இருக்கு, அதை வீணாக்காம பயன்படுத்துறது தான் கரெக்டுமா? யூ நோ சம்திங், ஈபிகோ சட்டம்னா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ பெரிய கொம்பு கிடையாது. பேசிக்கலா மனிதனுக்கு மனிதாபிமானத்தோட அந்த இன்டெலிஜென்ஸை லாஜிக்கலா யூஸ் பண்றோம் பாரு, அதை தான் சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த இன்டெலிஜென்ஸ் உனக்கு இருக்கே, யூ வில் ஹேண்டில் இட். அது மட்டும் இல்லாம பொதுவா கிச்சனுக்குள்ளேயே பெண்கள்லாம் இருந்ததுனாலதான் பெண் அடிமை ஏற்பட்டிருக்கு. உனக்கு பல அனுபவங்கள் இருக்கு, நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு உலகம் தெரியும். என் வக்கீல் தொழிலுக்கு உன்னுடைய அனுபவம், புத்திசாலித்தனம் எல்லாமே பக்கபலமா இருக்குமா? நீ ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? அது என்னால முடியுமா அத்தை? உன்னால முடியும். பாரு, என் கேசஸ் எல்லாம் என்னோட வந்து பாரு, அப்சர்வ் பண்ணு. உனக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா அதை என்கிட்ட சொல்லு. நல்ல ஐடியாஸ்னா we will use it. அந்த ஐடியாஸ்ல தவறு இருந்துச்சுன்னா நான் கரெக்ட் பண்றேன். That's it. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மோகன் சர்மா கேஸ் எடுத்துக்கேன். என்ன தெரியுமா? புருஷனால் மனைவி கொலை செய்யப்பட்டாள். இந்த புருஷன் வந்து மோகன் சர்மாட்ட சரண்டர் ஆயிட்டான். மோகன் சர்மா என்னன்னு வாதாடுற தெரியுமா? அது தற்கொலை. போலீஸ் கொலைன்னு சந்தேகப்படுது. கேஸ் ஃபைல் என்கிட்ட இருக்கு, படிச்சு பாரு. Tell me whatever you feel. சரி அத்தை, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா சமையலும் கத்துப்பேன், அதை நான் விட மாட்டேன். சரி, விட வேண்டாம். கிச்சன்ல நீ போய் சமைச்சு அதுல வென்று வா. பட் உன்னுடைய டேலண்ட் கிச்சன்ல மட்டும் இல்ல. சரி அத்தை. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் சமையல் முடிச்சிட்டு வரேன். என்ன டார்லிங், நீ என்னோட அசிஸ்டன்ட் ஆக ஒத்துக்கிட்டல்ல? ஐ அம் சோ ஹாப்பி. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம். ஓகே ஓகே, நான் ரெடி ஆயிட்டு வரேன். பூஜா, நீ புடவையில கம்ஃபர்டபுளா இல்லைன்னா போய் சுடிதார் போட்டு. சரி. அப்பா, இந்த நேரம் போயிடுச்சுப்பா. அரவிந்த், அரவிந்த், அரவிந்த்.
எங்க இருக்கான்? அரவிந்த்! என்ன? அரவிந்த் எங்க? மேல இருக்கான். ஏ அரவிந்த், ஹாய் மகா, வாட்ஸ்அப். வர வர உன்னோட ஆட்ரோசிட்டி தாங்க முடியல. இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்தது? இப்போ அங்க இருந்தானே இங்க டைரக்டா வந்துட்டு இருக்க. Then why are you asking me? ஆபீஸ் ஸ்டாஃப்ல கண்டுபடி பேசுறாங்க. ஓஃபோ, நல்லது பண்ண தப்பா? இத பாரு, எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடணும், இல்லனா சம்பளம் கட்டுன்னு சொன்னியாமே. That's my style. இத பாரு, இனிமே என் ஆபீஸ் பக்கம் வந்த உன் காலை கட் பண்ணிடுவேன். மகா, இது ஏன் ஸ்டைல்? சி பாடாவதி மாதிரி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. நான் ஃபாரின் ஸ்டைலுக்கு ரெனோவேட் பண்ண ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்ன சொன்ன? ஏன் கம்பெனி உனக்கு பாடாவதி கம்பெனியா? இந்த பாடாவதி கம்பெனி தான் உன்னை படிக்க வச்சது. இந்த பாடாவதி கம்பெனி தான் உன் குடும்பத்தையும் என்னையும் காப்பாத்திட்டு இருக்கு. இந்த பாடாவதி கம்பெனி தான் நமக்கு ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த பாடாவதி கம்பெனியே எனக்கு போதும். ஒரு நல்லது பண்ணா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. மணி ஏன் மன்னிப்பு கேட்க வச்ச? வா 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 வா, கம் டு த பாயிண்ட். இத கேட்க தானே இவ்வளவு பில்டப். இத பாரு, மணிய மன்னிப்பு கேட்க வைக்கிற தகுதி உனக்கு. அரவிந்த், எஸ் மாம். இந்தா கொஞ்சம் ஓட்ஸ் குடிப்பா. ஓட்ஸா? வா, ஐ ஹேட் இட் மாம். ஐ டோன்ட் வாண்ட் ப்ளீஸ். பரவாயில்லப்பா, கொஞ்சம் மருந்து மாதிரி குடிச்சிடு. அத்தை, ஓட்ஸ் கொடுக்க வந்தீங்களா இல்ல ஒட்டு கேட்க வந்தீங்களா? என்னடி கொழுப்பா உனக்கு? இவனுக்கு தான் ஓட்ஸ் பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு திடீர்னு ஓட்ஸ் இந்த மூஞ்சிக்கு? ஏய், ஏன் முன்னாடி என் பிள்ளை ஏதாவது சொன்ன? ப்ளீஸ், எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், மகா என்ன திட்டுறப்போ யாராவது தடுக்க கூடாது. அந்த ரைட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. என்னது? மாம், மகா என்ன திட்டதான் எங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் அடர்த்தி ஆகும் மாம். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். We are going to become husband and wife. இப்போ அவனை திட்டத்துக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் அதை வாங்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னமா நீ, நம்ம குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா என்ன? எத்தனை தடவை நீ அப்பாவை திட்டிருக்க. அவருக்கு எப்பயாவது இது வேமா சூசம் இருந்திருக்கா? அதான் வெக்கமானோ சுடு சொன்னேன். அதெல்லாம் அவருக்கு இருந்ததே இல்ல. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அப்பாவை திட்டதை விட மகா என்ன திட்டது கொஞ்சம் கம்மி தான். எஸ் மாம். அக்கறைக்கு இக்கரை பச்சை. டோன்ட் வரி டாட். குட் நைட். மாம், லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம். டோன்ட் மைண்ட். என்னவோப்பா, இப்படி நீங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது நல்லாவே இல்ல. ஒரு தாலியை கட்டிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் சண்டை போடுங்க, யார் கேட்க போறா? ஐயோ அத்தை, என்ன அத்தை நீங்க எப்ப பார்த்தாலும்? ஏமா, வெறும் வார்த்தையிலேயே அத்தை அத்தைன்னு சொன்னா போதுமா? அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுமா. என் பிள்ளைய பாரு, எவ்வளவு அழகா இருக்கான். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுமா. ஐயோ, ஏன் எல்லாரும் கல்யாணம் கல்யாணம்னு என்ன கொடுமைப்படுத்துறீங்க? ஏய் அரவிந்த், நீ இருக்கியே. மகா, கம் திட்டு, நல்லா திட்டு. கமான் ஐசே, நான் உன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன். உன்னை எவன்டா திட்ட முடியும்? தோ இந்த கண்ணாடியை பார்த்து என்ன நானே தான் திட்டிக்கணும். ச்சே, என்னடா அரவிந்த் இது மானங்கிட்ட பொழப்பா இருக்கு. மாம், மகாவை திட்டாதன்னு சொன்னா இன்னும் ஜாஸ்தி திட்டுவா. திட்டு மகா, இன்னும் நல்லா திட்டு. அப்பதான் உனக்கு எனக்கு அன்பு வளர்ந்து காதலா மாறும்னு சொன்னேன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவ திட்டுறதையே நிறுத்திடுவா. இட்ஸ் மை ஸ்டைல் மம்மி. கேவலமா இருக்கு. வீரமா ஆம்பளைய நடந்துக்க, அதான் பொம்பளைக்கு பிடிக்கும். பொம்பளை மாதிரி இருந்தேன்னு வையே, அப்புறம் அவ ஆம்பளை ஆயிடுவா. பாத்துக்க. இன்னைக்கு கேஸ் நம்பர் என்னம்மா? ஐயா 1547 மீனா மர்டர் கேஸ். மீனா மர்டர் கேஸை இப்போ ஆரம்பிக்கலாம். பத்ரிநாத், பத்ரிநாத், பத்ரிநாத். வணக்கம் சார். யுவர் ஆனர், திஸ் இஸ் an open and shut case. பத்ரிநாத் என்னோட கட்சிக்காரர், ரொம்ப வசதியானவர். இறந்து போன மீனா அவரோட மனைவி. மனைவி மேல அதிகமா அன்பும் பாசமும் வச்சிருந்தார். ஆனா மீனா ஒரு நோயாளி, பயங்கரமா சக்கர வியாதியால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. இவங்களுக்கு குழந்தைங்களும் இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன தகராறு நடந்தது உண்மைதான். ஆனா எல்லா குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கிறது சகஜம்தானே?
அதே போல தகராறு நடந்து என் கட்சிக்காரர் பத்ரிநாத் அவரோட மனைவியை சமாதானப்படுத்திட்டு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கிட்டார். யுவர் ஆனர், தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்குறது என்னோட கட்சிக்காரருக்கு ரொட்டீன் தான். காலையில எழுந்து பார்க்கறாரு, தன்னோட மனைவி ஹால்ல பொணமா கடந்திருக்காங்க. கணவன் மேல இருந்த கோபத்தாலே தனக்குத்தானே அதிகமா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இல்லங்க இல்லங்க ஜட்ஜ் ஐயா, என் பொண்ணு ஒண்ணு செய்ய மாட்டா. அப்படி அவளுக்கு ஊசினாலே பயம் ஐயா. இந்த படுபாவி பத்திரிதான் அவளை கொலை பண்ணிட்டாயா. யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன். ஐயா, இப்படி வரீங்களா? யார் நீங்க? நான் தான் இறந்து போன பொண்ணோட அப்பா. செத்தது என் பொண்ணுயா. அவ கொலை செய்யப்பட்டிருக்காயா. அவ போய் தற்கொலை பண்ணிட்டாங்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயா, நீங்க பேசுறதுக்கு ஜட்ஜ் ஐயா உங்களுக்கு டைம் கொடுத்தாரு. அங்கேயும் இங்கேயும் நின்றுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அந்த கூண்டுல நின்றுக்கிட்டு தான் பேசணும். கொஞ்ச நேரம் பொறுங்க, இல்லைன்னா வெளியில இருங்க. இது பாருங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி யுவர் ஆனர். யுவர் ஆனர், திஸ் இஸ் a simple case of suicide. தற்கொலை. என் கட்சிக்காரன் நிரபராதி. அநியாயமா அவர் மேல குற்றப்பழி சுமத்திருக்காங்க. இறந்து போன மீனா a chronic patient under acute diabetic, யுவர் ஆனர். அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், இறந்து போன மீனா தற்கொலை பண்ணிக்குவேன்னு ஏற்கனவே அவங்களோட கணவரை பயமுறுத்திருக்காங்க. That has been recorded with the police files. இப்படி மனைவிமார்கள் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி கணவர்களை பயமுறுத்தினா பாவம் அந்த கணவர்கள் என்ன பண்ணுவாங்க? எப்படி வேலைக்கு போவாங்க? எப்படி பணம் சம்பாதிப்பாங்க? எப்படித்தான் நிம்மதியா குடும்பம் நடத்துவாங்க? பொண்டாட்டி எப்ப என்ன செய்ய போறான்னு தெரியாம கன்னி வெடி மேல காலை வச்சுட்டு நிக்கிற மாதிரி டென்ஷன்ல தானே நிறைய கணவர்கள் நிக்க வேண்டியது இருக்கு. இதே விஷயம்தான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்கு. என் கட்சிக்காரர் தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்கினதுக்கு பின்னாடி அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே ஐ ரிப்பீட் திஸ் யுவர் ஆனர். ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ் டு யூ யுவர் ஆனர். அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அந்த மீனா தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கணவனை பழி வாங்கணும்னு முட்டாள்தனமா நினைக்கிற மனைவிகளுக்கு இந்த வழக்கு ஒரு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த கேஸையை டீல் பண்றேன். யுவர் ஆனர், கணவனை பழி வாங்கணும்னு நினைக்கிற மனைவிமார்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கப்படணும். அவங்க வன்மையா கண்டிக்கப்படணும். முடிஞ்சா கடுமையா தண்டிக்கப்படணும். கணவர்களை டார்ச்சர் பண்ற அதிக பிரசங்கத்தனமான மனைவிகளுக்கெல்லாம் ஒரு பாடமா இந்த தீர்ப்பு அமையணும். இந்த தீர்ப்பு அவங்கள கொலநடுங்க வைக்கணும். சோ யுவர் ஆனர், என் கட்சிக்காரரோட நியாயத்தை உணர்ந்து அவர் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துல இருக்கிறார் என்பதை புரிந்து அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். That's all. Public prosecutor may take over the case. Your Honor, I'm a little confused. இது ஒரு கோர்ட் ரூம். இங்க ஒரு லெஜிட்டிமேட்டா ஒரு கேஸ் நடக்குது. ஆனா எனக்கு என்னமோ ஒரு சினிமா ஷூட்டிங் பார்க்குற மாதிரி இருந்தது யுவர் ஆனர். கேஸே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள எதிர்த்தரப்பு வக்கீல உணர்ச்சி வசப்படுறாரு, கொந்தளிக்கிறாரு, குமுறாரு. Why all this drama? நல்லவேளை யுவர் ஆனர், கேஸ் கோர்ட்டுக்குள்ளேயே நடக்குது. வெளியே நடந்திருந்ததுன்னா அவளை மண்ணை தூக்கி நம்ம முகத்துல எரிஞ்சே சபிச்சிட்டு இருப்பார். Let me come to the point, Your Honor.
எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்றாரு, என் கட்சிக்காரர் சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்காரு, அவரை விட்டுருங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்றாரு. இந்த மாதிரி சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க தான் ஈனத்தனமான பல காரியங்களை செஞ்சுட்டு ஜஸ்ட் லைக் தட் தப்பிச்சிடுறாங்க யுவர் ஆனர். மீனா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அந்த நேரத்துல என் கட்சிக்காரரு தூக்கு மாத்திரை போட்டு தூங்கிட்டாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் இன்னசென்ட். கணவனை பழி வாங்கறதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டா. என் கட்சிக்காரர் நிரபராதி. அப்படி இப்படின்னு பெரிய பில்டப் இதர பாயிண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்திருக்காரு சார். மதிப்பு மரியாதைக்கும் உரிய திரு மோகன் சர்மா அவர்கள். ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு. as if அந்த பாயிண்டே முக்கியம் இல்லைன்ற மாதிரி. கணவன் மனைவிக்குள்ள சிறு தகராறு ஏற்பட்டுச்சான். அக்ரீட் யுவர் ஆனர், அக்ரீட். கணவன் மனைவியருக்குள்ள தகராறு ஏற்படும். ஆனா தகராறு ஒரு சாவுல போய் முடியாது யுவர் ஆனர். இந்த கேஸ் ஒரு சாவுல முடிஞ்சிருக்கு. சோ முக்கியமான பாயிண்ட் எதுன்னா, அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டா அது எனக்கு தெரியாது, அது இல்ல. முக்கியமான பாயிண்ட் என்ன தகராறு, தகராறு ஏன் நடந்தது, என்ன காரணம், அததான் தெரிஞ்சுக்கணும் யுவர் ஆனர். சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க என்ன ஒரு கரண்ட் பில்ல அதுக்கு இதுக்குமா தகராறு பண்ணுவாங்க? கரண்ட் ஸ்டேஜ்ல என்ன நடந்துச்சு? ஐ ரிப்பீட் யுவர் ஆனர், ஐ ரிப்பீட். எதுக்கு சண்டை நடந்துச்சு, என்ன தகராறு, இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இது தற்கொலையா கொலையான்றதையே நம்ம நிரூபணம் பண்ண முடியும் யுவர் ஆனர். ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் யுவர் ஆனர். இந்த பொண்ணு மீனாவுக்கு ஊசினாலே பயம். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தனக்கு தானே ஊசி போட்டுக்கிட்டு, பல முறையா தனக்கு தானே ஊசி போட்டுக்கிட்டு, அளவுக்கு அதிகமா இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு அதனால அவ செத்துட்டான்னா நம்பவா முடியுது யுவர் ஆனர்? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மீனா சுகர் பேஷண்ட் தான். ஆனா அவங்களுக்கு இந்த ஊசினாலே பயம், அலர்ஜி அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மருந்து மாத்திரை தான் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் முதல் முறையாக உடல்நிலை காரணமாக அவங்க ஊசி மருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கதான் எங்களுக்கு சந்தேகம் வருது யுவர் ஆனர், இது தற்கொலையா கொலையான்னு. ஏன்னா ஊசி போட்டுக்கவே பயப்படுற ஒரு பொண்ணு எப்படி ஊசி போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்குவா? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே இல்லையா யுவர் ஆனர்? இந்த லாஜிக்கை நீங்க யோசிக்கணும். கேஸ் ஃபர்தரா ப்ரொசீட் ஆக ஃபர்தர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவேன் யுவர் ஆனர். சாட்சிகள் விசாரணைய நாளை மறுநாள் வச்சுக்கலாமே. ஆட்சேபனை இல்லை யுவர் ஆனர். யுவர் ஆனர், என் கட்சிக்காரருக்கு ஆதரவா இந்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பொருளை நான் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அது? எக்ஸிபிட் நம்பர் 5. யுவர் ஆனர், ஒரு கணவன் தம் மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி தேவையில்லை. இறந்து போன தன் மனைவிக்காக 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு வைர நெக்லஸ். கணம் நீதிபதி அவர்களே, மனைவி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒரு கணவன் அவனா தன் மனைவியை கொலை செய்வான்? தாங்களே யோசித்து பாருங்க. 25 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ். எங்க வாங்கினது இது? KPN ஜுவல்லர்ஸ். That's all, Your Honor. Thank you, Your Honor.
தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.